ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோடில் டூரிங் டாக்ஸ் சேனல் சித்ரா லக்ஷ்மண் சார் வந்து ஒரு இன்டர்வியூ எடுத்திருந்தார். அதில் ராஜீவ் மேனன் வந்து பேசியிருந்தார். அந்த 4 பகுதியும் பார்த்தேன். ஏன்னா அதில் ஒரு பார்ட்டை மட்டும் கட் பண்ணி சங்கரையும் அதே நேரத்தில் வெற்றிமாறனையும் பொலிச்சின்னு துப்பிட்டாரு அப்படின்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் அந்த கிளிப்பிங்ஸை வந்து கட் பண்ணி போட்டிருந்தாங்க. இன்றைய சோஷியல் மீடியா உலகில் வந்து நீங்கள் வந்து எடுத்தங்கவுத்தன்னு ஒரு செய்தியை வந்து எடுத்து வச்சுக்கிட்டு உடனே ஆத்திர முடியாது. அது என்ன உண்மையிலே அப்படி தான் பேசியிருக்காங்களா அப்படின்னு அந்த 4 எபிசோடையும் பார்த்துட்டு தான் இந்த எபிசோடில் நான் உங்கள் கூட சில விஷயங்களை பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் நான் வந்து இந்த எபிசோடு வந்து பண்ணுறேன். ஸோ வீடியோ பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த சித்ரா லக்ஷ்மணன் அண்டு ராஜீவ் மேனன் பேச்சு உண்மையிலே சங்கரையும் வெற்றிமாறனையும் தாக்கினாரா? ஏன்னா அதிகார வர்க்கம் அப்படி இப்படிலாம் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும்போது இது சாத்தியமா அப்படின்னா பனைமரத்துக்கு கீழே உட்காந்து பாலை குடித்தாலும் கல் குடிச்சோன்னு சொல்கிற ஊரில் அது என்ன அப்படின்றத கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் வித் அஸ் விரிவாக பார்க்குறதுக்கு. ராஜீவ் மேனன் 1997 மின்சார கனவு ரிலீஸு. மின்சார கனவு ரிலீஸ் ஆகும்போது அப்போ தான் வந்து என்னுடைய வாழ்க்கையில் அது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய படம் அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாது. காரணம் என்னென்னா இட்ஸ் அ டிரைவிங் ஃபோர்ஸ்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வரையிலும் வந்து நண்பர்கள் வந்து காதலிக்கக்கூடாது, நண்பர்களாக தான் இருக்கணும், ஆண் பெண் அப்படின்ற ஒரு க்ரைட்டீரியா இருந்தது. அது மாதிரியான புது வசந்த மாதிரி அதுக்கான எடுத்துக்காட்ட நிறைய படங்கள்லாம் வந்தது. ஃப்ரெண்ட்ஷிப் தான், அதில் லவ்வே இருக்கக்கூடாதுன்ற மாதிரியான ஒரு பேச்செல்லாம் அப்போ போயிட்டு இருந்தேன். அப்போ நான் வந்து இதில் என்ன தப்பு இருக்குன்னு சொன்னாலும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்னா அப்படியே தான் இருக்கணும் அப்படின்ற பக்கம் வந்து நான் இருக்க வேண்டிய சூழல். பட் ஏன்னா என்னுடைய ஒய்ஃப் வந்து இப்போ அப்போ லவ்லாம் பண்ணல. அப்போ அவங்கக்கிட்ட இந்த படம் பற்றி நாங்கள் பேசும்போது அவங்க சொன்னாங்க, இதில் என்ன தப்பு இருக்குது, அவளுக்கு பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணியிருக்கா அப்படின்ட்டு. அந்த நேரத்தில் அங்கே ஒரு லாபம் ஒரு காதலும் நிறைவேறிச்சு. அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க 2 பேர். அப்போ இவங்ககிட்ட அதை பற்றி பேசும்போது மின்சார கனவு வந்தபோது அதில் என்ன இருக்குது தப்பு, ஒய் நாட் அப்படின்னு கேட்கும்போது அதுலேருந்து ட்ராவல் ஆச்சு. 99 நல்லா கேட்டுக்காங்க. 97 மின்சார கனவு, 99 லவ் வந்து என்கிட்ட அவங்க சொல்கிறாங்க. 2000 நான் சென்னை வந்துட்டேன். சரவணா வீடியோஸ், அதன் பிறகு வந்து பார்த்திபன் சினி சர்வீஸ், மிக முக்கியமாக டிஎஸ் விநாயகம் சார், அவருடைய பார்த்திபன் சினி சர்வீஸில் நான் வந்து கேமரா அசிஸ்டண்ட்டாக இருக்கேன். அப்போ ஆட் ஷூட்டு நிறைய நடக்கும். ஈவன் நான் வந்து ஏவிஎம் உள்ளார நுழைஞ்சதும் பெண்ணின் கதை இன்னொரு சீரீஸ், அதில் மல்டி கேமரா செட்டப்பில் நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். சரவணா வீடியோஸை சேர்ந்தபோது அப்போ உள்ளார வரும்போது தான் வந்து ஏவிஎம் வந்து எனக்கு பரிச்சயம். 2000 நான் சொல்கிறது கரெக்டாக. அப்போ மின்சார கனவை நான் பார்த்து இந்த பிளாக்ஸ், இந்த பாம்பே ஹவுஸ்னு சொல்லுவாங்க, ஸ்ட்ரெயிட்டாக போனால் பிள்ளையார் கோயில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கும் பாம்பே ஹவுஸு. அதன் பிறகு வந்து எங்கே எனது கவிதை பாடிட்டு வெளியே வர்ற இடம், அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டு, ப்ரிவியூ தியேட்டருக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த ஸ்டுடியோ பாட்டு, அதில் தான் வந்து இவங்க நிறைய ஷூட் பண்ணுவாங்க. ராஜீவ் மேனன் அவங்க ஒய்ஃப் லதா அவங்க வந்து ஷூட் பண்ணுவாங்க. அங்கே தான் வந்து ராண்டி, ராகவேந்தர் சார், ரத்னவேல் சார், ராகவேந்தர், அப்புறம் வந்து மணிகண்டன், மிஸ்டர் எம்யூ மணிகண்டன், இவங்களாம் வந்துட்டு போவாங்க. ராஜீவ் மேனன்லாம் வந்துட்டு போவாங்க. யோசிச்சு பாருங்கள், 97 ஒரு படம். அந்த படத்தில் வந்து ராஜீவ் மேனன் வந்து ப்ளூ ஷர்ட்டில் தாமஸ் வந்து காஜல் கூட பேசும்போது இவங்களாம் வந்து ஏதோ அதை கேட்பாங்க. இல்லை இப்போ கிளம்பும் போது ப்ளூ ஷர்ட் போட்டிருப்பார். அப்போ வந்து அங்கே கடலூரில் கிருஷ்ணாலயாவில் மின்சார கனவு போகும்போது டைரக்டர் அப்படின்லாம் பேசின ஒரு விஷயம் ஒரு 4 வருஷத்தில் யோசிச்சு பாருங்கள். இப்போ இவருடைய பேக்ரவுண்டு, ராஜீவ் மேனன் பேக்ரவுண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து நேவியில் இருந்திருக்கிறாரு, அவங்க அம்மா பாடகி, ஆல் ஓவர் இந்தியாலாம் ட்ராவல் பண்ணியிருக்காரு. சூஸ் பண்ணுறதுக்கும் அவர் வந்து இதெல்லாம் செய்யலாம். உதாரணத்துக்கு மெட்ராஸ் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் அவர் வந்து ஜாயின் பண்ணுறாரு. அங்கே தங்கர் பச்சான், ஏன்னா தங்கர் பச்சான் வந்து என்னென்னா நம்ம ஊர்லேருந்து அவர் அங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் மலை மேலே ஒரு இடத்துல அவர் இருக்கிறார் இப்போ தங்கர் பச்சான். யோசிச்சு பாருங்கள், அந்த இடத்துல ஒரு கனெக்டிவிட்டி இருக்குல்ல, எங்கள் ஊருக்காரு அப்படின்றதுனால அதை நான் சொல்கிறேன். ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஏதோ ஒரு காரணங்கள் இருக்கலாம். ஆனால் எனக்கு என்ன நான் பண்ண போகிறேன்ற அந்த பிளான்லாம் எனக்கு கிடையவே கிடையாது. ஆக்சுவலி
அவர் இதில் வந்து ராஜமேனன் ஒரு விஷயம் சொல்லுவார், எனக்கு பிளான்லாம் கிடையவே கிடையாது, அந்தந்த நேரத்துக்கு போனேன், நான் வந்து சில விஷயங்கள் எனக்கு கிடைச்சிது அப்படின்னா. அதே தான் எனக்கும். ஆனால் எனக்கு என்னென்னா எப்பயுமே வந்து நான் சினிமாவில் இருக்கணும், ஆனால் வந்து காசும் வரணும், அப்படியான ஒரு இடத்துல தான் நான் இருக்கணுன்றதுனால தான் நான் வந்து சூஸ் பண்ணது வந்து கேமரா அசிஸ்டண்ட். நான் கேமராமேனாக போயிருந்தேன், அசிஸ்டண்ட்டாக போயிருந்தேன்னா எனக்கு காசு கிடச்சிருக்காது. ஏன்னா நான் 2 படம் பண்ணும்போது எனக்கு வந்து எங்கள் கேமராமேன்றதுனால அதாவது கொடுத்தாரு, மற்ற பேரெல்லாம் கொடுக்கவே மாட்டாங்க, வேலைலாம் பயங்கரமாக வாங்குவாங்க. எம்எஸ் பிரபு சார் அவர் வந்து எங்களுக்கு வந்து 2 படத்துக்கே எனக்கு 25,000 கொடுத்தாரு. உண்மையிலே அதெல்லாம் பெரிய விஷயம், சினிமாவில் அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான காலகட்டங்கள்லாம் இருந்து நான் சொல்கிறேன், அது வந்து ஒரு விஷயமா சொல்கிறேன். அப்போ இப்படிலாம் ட்ராவல் பண்ணிட்டு வரோம்ல, அது வந்து சினிமா மீதான ஈர்ப்பும் சினிமா மீதான காதலும் தான் அதற்கான காரணம். ஸோ இதில் அவர் வந்து ஒரு விஷயம் சொல்லுவார், பஸ்ஸு நான் சரியான பஸ்ஸில் ஏறிட்டேன், 12B கதை தான், பஸ் ஏறினா ஒரு கதை, பஸ் ஏறினா ஒரு கதை, 5 நிமிஷம் 2 மினிட்ஸ் 1 மினிட்லாம் வந்து வாழ்க்கையினுடைய போக்கே மாற்றிருக்குன்ற ஃபிலாசபியை வந்து அவர் சொன்னார். அது உண்மைதான். ஏன்னா ரஹ்மானை பற்றி பேசும்போது கூட ரஹ்மான் வந்த காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த டைம் தான் சிடி இது கேசட் வருது, அப்படியே சிடியாக வருது, அதுக்கப்புறம் வந்து டிவிடி வருது, டிவிடிக்கு அப்புறம் பென்ட்ரைவ் வருது, யூடியூப் வருது. யோசிச்சு பாருங்கள். அதுதான் அந்த மாதிரி ஒரு சில இடங்களில் வர்ற விஷயங்கள்லாம் வந்து சாதாரண விஷயங்கள் இல்லை. அந்த வகையில் வந்து உண்மையிலே ரொம்ப ஃபிலாசபிக்கலாக பேசின ஒரு கேரக்டர். இவரை நான் வந்து பார்க்குறேன், ஏவிஎம்மில் நான் பார்க்குறேன். இன்ஃபேக்ட் அதே 2000 கண்டுகொண்டேன் படத்துக்கு இப்போ அந்த ஏவிஎம்லாம் இல்லை இன்றைக்கி. ஃபஸ்ட் ஃப்ளோரில் அந்த செட்டு போட்டிருக்காங்க. அப்போ ஜெயா டிவி ஆரம்பிக்கிறதுக்கான அதுக்கான செட்டுகளும் போயிட்டுருக்கு. கோகார்ட்டுன்னு ஒரு விஷயத்தையும் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு வந்து அந்த கண்ணாமூச்சி ஏனாவில் வந்து ஐஷா ஆடுவாங்கள்ல, அந்த மயில் மாதிரி செட்டு, அந்த செட்டு வந்து அப்போ நான் அங்கே போயெல்லாம் பார்த்து வந்திருக்கேன். அப்போ தான் தாண்டி ஆட்டம் ஆடுறதுக்கு சாங்கு அது ஃபஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக எடுத்தாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், படையப்பா செட்டு, இந்த மாதிரி ஏவிஎம் இவர் இந்த பேட்டி பார்க்கும்போது இதெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்ததா. ரைட். தாட் ப்ராசஸும் ஓரளவுக்கு இப்போ உதாரணத்துக்கு வந்து இந்த பருவமே சாங் வந்து எனக்கு வந்து இன்ஸ்பயர் ஆச்சு. அப்புறம் நான் படம் பார்க்க ஆரம்பித்தேன். எனக்கு ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, அவர் வந்து ஸ்டெடிகேம் ஆப்ரேட்டராக இருந்தார் எனக்கு தெரியாது, இப்போ தான் எனக்கு தெரியும். ஏன்னா மோஸ்ட்லி நான் சில விஷயங்கள் வந்து இப்போ அவங்க ஒர்க் பண்ணும்போது நான் பார்த்துருக்கேன். இப்போ அதில் வந்து அவர் விஷயம் ஒன்று சொன்னார். இப்போ இது முக்கியமான விஷயம் என்னென்னா, அவர் வந்து சங்கரையும் வெற்றிமாறனையும் போட்டு புளிச்சின்னு துப்பிட்டார் அப்படின்ட்டு. சினிமான்றது வந்து சிஸ்டமேட்டிக்காக இயங்கக்கூடிய ஒரு விஷயம். ராஜீவ் மேனன் அந்த பேட்டியில் சொன்னது என்னென்னா, இப்போ ஒரு ஃப்ரேமுக்கு வந்து 100 ஜூனியர் ஆர்டிஸ்ட் வராங்கன்னா 5 அசிஸ்டன்ட் டைரக்டர் வேணும். அந்த 5 அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு சம்பளம் கொடுத்தாகணும். ஸோ 25 பேரை ஒருத்தன் வந்து பார்த்துக்கிறான்னா அப்போ யோசிச்சு பாருங்க. இதை வந்து அவர் ஒரு விஷயம் சொன்னார், நான் வந்து ஆடு இதிலேருந்து வரேன், இப்போ நீங்கள்லாம் என்ன பண்ணீங்க, 3 படம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சும்மா இருந்தேன்னா, அவர் வந்து அதை வந்து நகையாக ஒரு செல்ஃப் கலாயாவும் மக்களை வந்து கேலி பண்ணுற மாதிரியும் சொல்கிறார். நான் சும்மா தான் இருந்தேன் அப்படின்னு எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. அவர் வந்து ஒரு ஆட் ஃபிலிம் மேக்கர். அவர் ஏகப்பட்ட அவங்ககிட்ட ஒரு 25 பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த ப்ராசஸ் போது தனக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் சரியாக வரும் அப்படின்னும் போது அதை வந்து அவர் வந்து ஃபாலோ பண்ணுறார். இல்லைன்னா அது வேணான்னு சொல்லிடுறாரு. ஏன்னா அவர் சும்மா இல்லை. 2வது எல்லாத்தோட ரொம்ப முக்கியமான விஷயம், அதாவது ஒரு படத்தை நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குன்னா கூட 4 வாட்டிக்கு மேலே உங்களால் பார்க்க முடியாது. ஓகே. ஆனால் ஒரு விளம்பர படத்தை 50 வாட்டி 60 வாட்டி, அதாவது ஒரு மோசமான விளம்பர படத்தை எடுத்தால் கூட 50லேருந்து 60 வாட்டி கிட்ட நீங்கள் வந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். இப்போ இன்றைக்கி வந்து யூடியூப், அதுக்கப்புறம் வாட் இஸ் தட், யூடியூப், ஓடிடி பிளாட்ஃபார்ம் எல்லாமே வந்துடுச்சு. ஆனால் நான் சொல்கிற மாதிரி யோசிச்சு பாருங்கள், 2000 அதுக்கு முன்னாடி 1990 to 2000 பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் ஆட் ஃபிலிம் வந்து நீங்கள் வந்து பார்க்காம உங்களால் இருக்கவே முடியாது. இப்போ டிடியில் வந்து ஒரு ஒளியும் போடுறாங்கனாலும் சரி, படம் போடுறாங்கனாலும் சரி, அவ்வளோ ஆட்ஸ் ஓடும். ஏன் ஆடு ஓடுறதுக்குனாவே ராஜ் டிவின்னு ஒரு வந்து இருந்தது. அந்த மாதிரி ஆட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கண்டினியூஸ்லி போகும். அப்போ அதை நீங்கள் ரசிக்கிற மாதிரி எடுத்தாகணும். ஏஷியன் பெயிண்ட் ஆட்னு ஒரு விஷயம் சொன்னார், அது வந்து எனக்கு தெரியல. ஆனால் அந்த பாடல்லாம் மனசில் அப்படியே இருக்குன்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இதன் ஹெவி டியூட்டி மோட்டராயராது ஓடும், அதுவே பட்டர்ஃப்ளை மனதை கொல்லும். எது பட்டர்ஃப்ளை மிக்சி ஆட் அது ஆக்சுவலி. அதில் ஒருத்தன் வந்து எக்ஸசைஸ்லாம் பண்ணுவான், என்னென்னோ பண்ணுவான். எது அது வந்து வலிமையாக இருக்குன்றதுக்கான விஷயங்கள்லாம். ஸோ ராஜமேனன் வந்து அந்த ஆடு வந்து எப்படிலாம் மாறி இருக்கு
அதாவது மடிப்பு கலையாத புடவை கட்டுறதுலேருந்து ஒரு சின்ன அழுக்க கூட இல்லாமல் ப்ளசன்டபுளாக ப்ரெசென்ட் பண்ணுறதுலாம் ஒரு காலகட்டமாக இருந்தது. இன்றைக்கி வந்து ரொம்ப இயல்பாக போகுது அப்படின்ற மாதிரி ஒரு சொன்னதெல்லாம் ரொம்ப நல்லா. எனக்கு அதெல்லாம் ஞாபகம் வருது. அந்த சிந்தால் பாட்டு கூட அவர் பாடினார். அதில் எனக்கு ஏஷியன் பெயிண்ட்ஸ் தான் நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. மலேசியா வாத்தியாவனோட வாய்ஸு, அரவிந்த் சாமி, தெரில, அந்த ஆடுன்னு நினைக்கிறேன். எண்ணமும் வண்ணமும் ஒன்றாய் கலந்தன, சொந்தமும் பந்தமும் இணைந்தன, மண் பார்த்து பொங்கியது பொங்கல் நல்ல. அது மாதிரி யோசிச்சு பாருங்க. நம்ம என்னைக்கோ பார்த்த விஷயங்கள் ஸ்கூல் ப்ரேயர் மாதிரி ஒரு சாங்கை, இன்னும் ஒரு ஆட் சாங்கை வந்து நம்ம வந்து இன்னமும் ஞாபகம் வச்சுட்ருக்கேன், இன்னமும் ஞாபகம் வச்சுட்ருக்கோம், இன்னமும் பேசுகிறோம். உதாரணத்துக்கு சுரபி, சில எப்படி வந்து இப்போ கண்டினியூஸாக இப்போ ஒன்றும் இல்லை, மெட்டி அந்த மெட்டி ஒலி சாங்கு அந்த மாதிரி யோசிச்சு பாருங்கள். நீங்கள் கண்டினியூஸாக ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அன்கான்ஷியஸாக நீங்கள் வந்து உங்கள் மைண்டில் வந்து அது அந்த லேயர்ஸில் அதுங்க ஏறுறதுக்கான எல்லா வாய்ப்புகளுமே இருக்கும். ஸோ இப்போ இந்த 50 வாட் இஸ் தட், எஸ், ஒரு மோசமான விளம்பரத்தை கூட வந்து 50 வாட்டி பார்க்க வேண்டிய சூழல் அப்படின்னும் போது தொடர்ந்து விளம்பரம் வந்து நல்லா இருந்தால் தான் அது வந்து திரும்ப போயிட்டே இருக்கும். ஓகே. ஸோ அப்போ நாங்கள் வந்து அதுக்கு வந்து பிளான் பண்ணுவோம், பக்காவாக பிளான் பண்ணுவோம். ஒரு விளம்பரத்தை வந்து எடுத்தவங்க ஒத்துன்னு எடுக்க முடியாது. அதுக்கு முதல்ல அந்த ப்ராடக்ட்டுக்கு என்ன விஷயங்கள்லாம் வரப்போகுது. ஏன்னா 30 செகண்டில் ஒரு கதை சொல்லணும், 60 செகண்டில் ஒரு கதை சொல்லணும், 40 செகண்டில் ஒரு கதை சொல்லணும். எல்லாமே செகண்டுக்கு கதை சொல்லணும். அந்த கதையை வந்து ப்ராடக்டோடைய தயாரிப்பாளருக்கு வந்து சொல்லணும், எக்ஸிக்யூட் பண்ணணும், அவங்கள ஒரு நம்ப வைக்கணும், அவங்களுக்கு புரிய வைக்கணும். அதன் பிறகு கேமராமேன், அதுக்கப்புறம் ஒரு பெரிய டீம், அதுக்கப்புறம் அதை வந்து ஸ்டுடியோ புக் பண்ணி எல்லாமே பிளான், கம்ப்ளீட்லி பிளான் சைட்லேருந்து வந்த ஒருத்தவர் அப்படி சொன்னதில் என்ன தப்புன்னு கேட்குறேன். சினிமாவை தெரிஞ்சவர், அதாவது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு டைரக்டர் வந்து உங்களுக்கு ஒன்றா வந்து அந்த படம் வந்து ஜெயிச்சதுன்னா பேர், இல்லைன்னா நீங்கள் மாட்டுன்னு ஆட்டிட்டு போயிடுவீங்க. ஆனால் ப்ரொடியூசருடைய நிலைமை யோசிச்சு பாருங்கள். ஒரு படம் போடுற ப்ரொடியூசராக தான் எப்படி இருக்கும், அதை தான் வந்து ராஜீவ் மேனன் சொன்னார். ஆனால் பொதுத்தளத்தில் இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு தத்துவம் அது சிறப்பாக இருக்கும் பட்சத்தில், சரியான தலைவர்கள் வரும் பட்சத்தில் அந்த தத்துவம் நீடித்திருக்கும், நிலைத்திருக்கும், மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் அதே தத்துவத்தை பின்பற்றி வரும் தலைவர்களில் ஒரு தலைவன் சரியில்லைனா கூட அந்த தத்துவம் வீழ்ச்சியை சந்திக்கும். ராசா பேசுகிறார். ஆனால் கோப்பர்ச்சே வந்ததன் பிறகுதான் வந்து கம்யூனிசம் வந்து அழிஞ்சுது. அதுக்கப்புறம் அதான் அந்த தத்துவம், கம்யூனிச தத்துவத்தில் ஸ்டாலின் ஓரளவுக்கு இறக்கத்தை சந்திச்சார். அதன் பிறகு வந்து ஒரே நாடு ஒரே லெவலில் சோவியத் யூனியன் ரொம்ப பெருசாக கட்டமைச்சப்போ கோப்பர்ச்சேவ்னு ஒருத்தர் வந்து கம்யூனிசம் அங்கே வீழ்ச்சியை தந்துச்சுன்னு சொன்னால், கம்யூனிஸ்ட் எதிராக பேசினாருன்ட்டு வெட்டி ஒட்டி பேசி ராஜா பேசுனது ரொம்ப தப்பு, கம்யூனிஸ்ட் தலைவர்களை இழிவுபடுத்திட்டாங்கன்ட்டு வெட்டி ஒட்டி பேசிகிட்டு இருக்காங்க. அதற்கு இணையான ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி வந்து ராஜீவ் மேனன் வந்து, அவர் யாரையுமே சொல்லலை, அவர் ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு விஷயம், அது கரெக்டுன்றேன். ஜொராசிக் பார்க் மாதிரி ஒரு ஃபிலிம் 78 நாளுக்கு பிளான் பண்ணுறாங்க, அதை 72 நாளில் முடிக்கிறாங்க. நான் யோசிச்சு பாருங்க, 4 நாள். அப்போ அந்த காசு என்ன, யார் போட்ட காசு? சினிமாவில் வந்து காலையில் நீங்கள் ஃபஸ்ட் ஷாட் வைக்கிறதுலேருந்து கடைசியில் சாயங்காலம் அந்த ஆம்பியன்ஸ் லைட்டில் எடுத்து பேக் பண்ணுற வரலையும் ஓடிக்கிட்டே இருக்கணும். பட் அவர் ஒரு விஷயம் சொன்னார், அது ரொம்ப பிடிச்சிருந்து எனக்கு. ஏன்னா அந்த மாதிரியான ஆட்கள் கூட வேலை பண்ணிட்டு வந்திருக்காரு. ஷியாம் பெனகல் மாதிரியான ஆட்கள் கூடலாம் வந்து வேலை பண்ணிட்டு வந்து காலையில் 5:30 மணி ஃபஸ்ட் ஷாட், 9:10 அவுடோர் ஷாட்ஸ்லாம் எடுத்து முடிச்சுருவாங்க மணி சார். நான் ஒரு நாள் ஒர்க் பண்ணேன், சொல்கிறேன் பொதுவாக அவங்க சிஸ்டம். ஏன்னா நான் வந்து அசிஸ்டன்ட் கேமராமேனாக ஒர்க் பண்ணதுனாலையும் கேமரா அசிஸ்டண்டாக இருந்ததுனாலையும் ஐ நோ தட். ஸோ அப்போ அந்த காலையில் 5:30லேருந்து 10க்குள்ளே அவுடோர் ஷாட்ஸ்லாம் என்ன முடியுமோ மோஸ்ட்லி எடுத்துகிட்டு, அதுவும் அதுக்கு வந்து க்ளவுட்லேருந்து சன்லைட்லேருந்து எல்லாமே ஹெல்ப்பாக இருக்கணும். அந்த விஷயம்லாம் எடுத்துகிட்டு அதன் பிறகு 10லேருந்து 4 வரையிலும் இருக்கிற சீன்ஸ் எல்லாமே வந்து இண்டோரில் எடுப்பாங்க. ஸோ இண்டோர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஒரு 2 ஹவர்ஸ் இருக்குல்ல, அந்த 2 ஹவர்ஸில் அவுடோர் ஷாட்ஸ் எடுப்பாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து லைட் வந்து சன்செட்டு, சன்ரைஸ், சன்செட்டில் தான் அந்த டைம் எடுக்கும்போது உங்களால் வந்து ஓரளவுக்கு லைட்டை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். டாப் லைட் வந்துடுதுன்னா அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ ஒரு பிரதாப் போத்தன் வந்து அவரும் வந்து ஆட் சைட்லேருந்து வந்ததுனாலையும் அவர் கூட போனால் ஒர்க் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு வந்து கேமராமேனாக ஏதோ போய் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சேசிங் வந்து நைட்டுன்ற மாதிரி மதியானம் காலைல 11 மணிக்கு வந்து நல்லா உச்சி வெயில் எடுத்துருக்கிறத வந்து அவர் வந்து சொல்லி காமிச்சார்.
ஸோ அதாவது பணத்தை வந்து சிஸ்டமேட்டிக்காக எடுக்கிற அது அதில் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. குரு வந்து சொன்ன நேரத்தில் எடுத்து முடிச்சிட்டாங்க, ஆனால் கடல் வந்து டிப்பிக்கல். ரெண்டாவது, எல்லாமே வந்து ஃபிலிம்லேருந்து கற்றுக்கிட்டு வந்தவங்க இவங்க எல்லாமே. ராஜீவ் மேனன்லாம் ஃபிலிம்லேருந்து கற்றுக்கிட்டு வந்தவங்க. அதுக்கான எக்ஸ்போஷர், அதுக்கான விஷயங்கள், நிறைய மெனக்கடல்கள். அது வந்து ஃபிலிம் கேன் வந்து மாற்றிக்கிட்டே இருக்கிறப்ப அதுக்கான கணக்கெலாம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி டிஜிட்டலில் நீங்கள் எடுத்துக்கிட்டே இருப்பீங்க. இது ஏன் நான் பெயர் சொல்ல விரும்பல. ஒரு காலையில் 7 மணிக்கு ஃபஸ்ட் ஸ்டார்ட் வச்சாங்கன்னு வச்சுக்காங்களேன், சாயங்காலம் எடுத்துகிட்டே இருப்பாங்க. ஃபிலிம்லேயே நான் சொல்கிறேன், அந்த மாதிரியான டைரக்டர்ஸும் இருக்கிறாங்க. பட் பிளான் பண்ணிட்டு பண்ணுங்கன்னு சொல்கிறதுல என்ன தப்பு? அது வந்து ஏங்க ஒரு படம் வந்து நீங்கள் வந்து இன்னும் எவ்வளோ நாளுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபிலிமை வந்து நான் இன்னும் பாட்டில் வந்து நான் வந்து 700 பேர் ஆட விட போகிறேன், ரயிலுக்கு பெயிண்ட் அடிக்க போகிறேன்னு சொல்ல முடியும்? அந்த ஏரெல்லாம் முடிஞ்சு போச்சு. யூனோ ஓகே. ஏன்னா 8K ரெசல்யூஷனில் நீங்கள் யூடியூப்லேயே நீங்கள் வந்து பார்க்கலாம். இன்ஃபேக்ட் இதுக்கு முன்னாடி சினிமா எப்படி இருந்துச்சு? ஒரு ஒரு ஃபிலிம் வந்து 2 ப்ரொஜெக்டர் இருக்கும். மொத்தம் 4 ரீல், இந்த பக்கம் ஒரு 4 ரீல் ஏற்றுவாங்க, அந்த பக்கம் ஒரு 4 ரீல் ஏற்றுவாங்க, இன்டர்வல் விடுவோம். அப்புறம் இதில் ஒரு 4, அதில் ஒரு 4, இப்படி தான் படம் ஓடும். அப்போ கார்னர்ஸ் எல்லாமே வந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் இருக்கும், சென்டரில் இருக்கிறது மட்டும்தான் ஃபோக்கஸில் இருக்கும். நான்லாம் அக்னி நட்சத்திரம் படத்தை தம்மடிக்கு போய் கதவு திறந்து போய் வைத்தறிச்சல் இருந்தோம், நான் ஃபர்ஸ்ட் ஷோ தான் பார்ப்பேன். ஆனால் அதன் பிறகு வந்து யோசிச்சு பாருங்கள், டிடிஎஸ் வந்தது, முக்கியமாக கியூபு, யூஎஃப்ஓ, இந்த மாதிரியான செயின்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஹை குவாலிட்டி ப்ரொஜெக்ஷன்ஸ்லாம் வந்தப்புறம், ஆர்ஜிபி லேசர் மாதிரி வந்தப்புறம், கார்னர் டு கார்னர் கிளாரிட்டியாக வந்து உங்களுக்கு வந்து படம் வந்து ஸ்க்ரீனில் வந்து வால் டு வால் தெரியும் போது அந்தளவு குவாலிட்டி வந்துருச்சுன்னு சொல்ல வரேன். இப்போ அந்த குவாலிட்டி வீட்டுக்கே வந்துருச்சு. 65 இன்ச்சு 55 இன்ச்சில் வந்து QLED மாதிரியான வரும்போதே உங்களுக்கு அந்த பிரம்மாண்டம் 8K ரெசல்யூஷனில் ஒரு அமேசான் கார்டில் போயிட்டு வர்றது வந்து நீங்கள் 8K ரெசல்யூஷனில் பார்க்கலாம். அந்த பிரம்மாண்டம்லாம் முடிஞ்சிச்சு. என்னைக்கு ட்ரோன் ஷாட் வந்ததோ அப்பயே உங்கள் பிரம்மாண்டம்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்ல வரேன். மேபி ஏன்னா அது இங்கே இன்ஃபேக்ட். ஆனால் ஒரு சாங் சீக்வன்ஸுக்கு நீங்கள் வந்து ஒரு 1 கோடி ரூபா, 10 கோடி ரூபா, 20 கோடி ரூபா இனிமேல் செலவழிக்கிறது வந்து அது வந்து நகைப்புக்கிடமான விஷயம் அப்படின்றது தான் அவர் வந்து எல்லாமே அதில் வந்து அவர் ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியன்னு தான் சொன்னாரோக்கோசரம் பர்டிகுலராக சங்கரையோ இல்லை வெற்றிமாறனையோ சொல்ல. ஆனால் வெற்றிமாறன் வந்து 2 வருஷத்துக்கு அந்த பண்ணதை வந்து அவர் வந்து மாற்றிருக்கலான்றது என்னுடைய அபிப்பிராயம். அவர் கண்டிப்பாக செஞ்சுருக்கணும். நீங்கள் அதாவது அதீதம், நான் அந்த படம் வெற்றிமாறன் படம் விடுதலை பார்க்கும்போது நான் சொன்னது அதுதான். அதீதமாக நீங்கள் படிச்சிட்டிங்கனாலே எதை வைக்கிறது, எதை எடுக்கிறது, இதை வச்சா அவன் கோச்சுக்குவானா, அவன் வச்சா இதை கோச்சுக்குவானான்ற பிரச்சனை வந்து அதில் நிறையவே இருந்து அவருடைய பிரச்சனை அதுதான். ஆனால் இனி வரும் காலங்களில் அவ்வளோ ஃபிலிம் எடுத்து அதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் இதுதான் ஷார்ட்டு. ஏன்னா அவர் சொன்னார் இல்லையா, கடல்லே டிஃபிகல்ட்டுன்றார். ஏன்னா மணிரத்னம் மாதிரியான ஆட்கள் வந்து பொன்னியின் செல்வனே அவங்க வந்து பக்காவாக முடித்தாங்க. பொன்னியின் செல்வன் வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் வந்து மணிரத்னம் மாதிரி ஒரு டைரக்டர் இல்லாமல் அந்த படத்தை அந்த காவியத்தை எடுத்துடவே முடியாது, 2 பாகம். ஆனால் இதுக்கப்புறமும் வந்து பிரம்மாண்டன்ற போர்வையில் இவ்வளோ ஆர்டிஸ்டையோ இவ்வளோ பேர் ஆட விடுறதோ இவ்வளோ பெயிண்ட் அடிக்கிறதோ வேணான்றது தான் மறைமுகமாக எல்லாரும் எடுத்துக்கிட்டாங்க அவர் பேசுனதில். ஆனால் அவர் சொன்னது வந்து பிளானிங்காக பண்ணுங்க. ஜுராசிக் பார்க் மாதிரி படமே வந்து 72 நாளில் முடித்தாங்க. தேவையான இடத்துக்கு காஸ்டிங் பண்ணுங்க. இந்த பிரம்மாண்டன்ற பொருளில் செலவு அதிகமாக வைக்க வேண்டாம். அதே மாதிரி ஃபீல் பண்ணுறன்ற பொருளில் நீங்கள் இது டிஜிட்டல்ன்றதுனால எடுத்து நீங்கள் தள்ளிக்கிட்டே இருக்க வேண்டாம். எடிட்டர் செத்து போடுவான். அவ்வளோ ஃபுட்டேஜ் மேஜில் போட்டோன்னா எடிட்டர் செத்து போயிடுவான். ஸோ அந்த மாதிரி அதில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ். சரி, இதுதான். அதனால் வந்து ராஜீவ் மேனன் பேசுனது வந்து பிளான் பண்ணி பண்ணுங்கள். அவர் ஒரு டைரக்டர் வந்து அவர் விளம்பரப்பட இயக்குனர் அப்படின்ற முறையிலையும் அதே மாதிரி ஒரு நல்ல ஒளிப்பதிவாளர். ஸோ அதனால் அவர் சினிமா வந்து இப்போ சிஸ்டமேட்டிக்காக பண்ணவங்கிட்டலாம் வேலை செஞ்சுட்டு வந்துருக்காரு. அபத்தங்களையும் பார்த்துட்டு வந்திருக்கிறார், நல்லதையும் பார்த்துட்டு வந்துருக்காரு. அவர் நல்லது இப்படிலாம் பண்ணால் நல்லதுன்னு சொல்கிறார். ஆனால் இதை என்ன பண்ணிட்டாங்கன்னா வெற்றிமாறனுக்கும் சங்கர் சொல்லியிருக்காரு. ஆனால் அதில் தப்பு இருக்கா? இருக்குல்ல. ஆனால் நேரடியாக சொன்னாரா? அவர் அதை தான் மீன் பண்ணாரா? இல்லை, அவர் பொதுவாக சொன்னார். எஸ்பெஷலி எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த இன்டர்வியூவில் இந்த ஏதோ ஸ்மார்ட் லைட்னு அவங்களுடைய இன்ஸ்டியூட்டில் பேசுறதுக்கு கூட்டிருந்தாங்க போல வெற்றிமாறன். அவர் இவரை பார்த்துருப்பார் போல இருக்கு.
பார்த்ததுமே ரைட்டு இந்த அதிகார வர்க்கம் இங்கிலீஷு அப்படின்ட்டு என்னை வந்து புரிஞ்சுக்கிட்டார் போடுங்க. அதை சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. என்ன ஒரே ஒருத்தம் சர்வம் தாளமயம் 4 frames பார்த்துட்டு வந்ததும் ஏதோ ஒரு விஷயம் வந்து அவர்கிட்ட சொல்கிறேன். அது வந்து அவர் வந்து என்ன மூடில் இருந்தாலும் தெரியல. அதை வந்து நம்ம வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க முடியாது. அது வந்து நீலாம் ஒரு கருத்து மாதிரி சொல்ல வந்துட்டியா அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன். என்ன நான் சொல்கிறேன், அவர் என்ன மூடில் இருந்தாலும் எனக்கு தெரியல. பட் ஆனால் நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவரை பார்த்துருக்கேன். அவங்க ஒய்ஃப் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்க இன்னொன்று இந்த ஃபேமிலியாக ஒரு சில விஷயங்கள் பண்ணும்போது அது வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டில் இருப்போம். அதை வந்து ராஜு மேனனுக்கு வந்து அது கை வந்திருக்கு, அது கடவுளை ஆசையும் இருக்குது. ஏன்னா அவங்க 2 பசங்களுமே வந்து பொண்ணுங்க 2மே வந்து அவங்க கூட ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க ஒய்ஃப் வந்து பயங்கரமான செட்டுக்கு வந்தாங்கன்னா மிரளுவாங்க எல்லாம், அந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ இது ஒன்றும் இல்லை, இது வந்து அது வெட்டி ஓட்டிட்டாங்கன்னு சொல்கிறதுக்கும், ரெண்டாவது இது வந்து அப்படியே வந்து இந்த மின்சார கனவு வந்து அந்த மின்சார கனவு கண்டு கொண்டேன்னு எனக்கு அந்த ஏவிஎம் ஸ்டுடியோவில் சுற்றினது போனது வந்ததெல்லாம் அப்படியே ஞாபகம் வந்தா சரி இதை ஒரு விஷயமா பேசுவேன். மனசில் இருக்கிறத எழுதுவேன், இல்லைனா பேசிடுவேன். பேசுறதுக்கு ஒரு டூல் இருக்குது யூடியூப், எழுதுறதுக்கு இப்போதைக்கு நேரம் இல்லை. ஸோ அதை பேசிடுவோமே அப்படின்ட்டு இதை நான் பேசினேன். சர்வம் தாளமயம் வந்து சொல்ல வரும்போது அவர் வந்து எந்த அவசரத்தில் ஏதோ நினச்சாருன்னு நினைக்கிறேன், டக்குன்னு கிளம்பிட்டார். பட் நான் வந்து நிறைய அந்த படத்தை பற்றி அவர்கிட்ட பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அவர் வந்து கிளம்பிட்டார், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. மற்றபடி இப்போ வந்து அந்த ஆடெலாம் எனக்கு ஞாபகம் வருது. ராண்டி, ராகவேந்தர், மணிகண்டன். ஐயோ, மணிகண்டன்லாம் வந்து அப்படியே கேமராவை பறன்னு இருப்பார். நீங்கள் கேமரா அசிஸ்டன்ட் எதுக்கு சொன்னீங்கன்னா நாங்கள் எடுத்து வைப்போம், ஓகே. ஆனால் அது அடுத்த ஷாட்டுக்கு வந்து அவர் எப்படி படார சர்ன்னு இழுப்பார்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நாங்கள் தான் அங்கே போய் பதில் சொல்லணும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதெல்லாம் ஞாபகம் வந்தது இந்த பேட்டியின் போது. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இல்லை, ரொம்ப அழகாக சில விஷயங்கள்லாம் பேசினார் சித்ரா சாரும். ஏன்னா கௌதம் பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொன்னது. கௌதம் வந்து ஏன்னா அந்த படத்தில் 2 பேர் மின்சார கனவுல இவர் வந்து மின்சார கனவுல 2 பேருமே நடிச்சிருப்பாங்க. இவர் வந்து அந்த ஸ்ரீலேகா ஹோட்டல் வாசலில் நின்றுக்கிட்டு அவன் எல்லாத்தையும் பார்த்துருவான்ட்டு கௌதம் சொல்லுவார். ராஜு வந்து அங்கே ப்ளூ ஷர்ட் போட்டுக்கிட்டு தாமஸ் விஷயத்தை இருப்பார். 2 பேருமே தாமஸ் கிட்ட பேசுகிற மாதிரியான, அரவிந்த் சாமி கிட்ட பேசுகிற மாதிரியான விஷயம் தான். இன்றைக்கி அவங்களோட உயரங்களை யோசிச்சு பாருங்க. பட் என்னுடைய விஷயம், நான் ஒரு சாதாரண கிராமத்தில் ஒரு குடிசை வீட்டில் 97 இருக்கேன். இன்னும் அப்போ இந்த மின்சார கனவு ரிலீஸு. அதன் பிறகு அதே கண்டுகொண்டேன் செட்டு வந்து 2000 நான் ஏவிஎம்மில் நான் வந்து பார்க்குறேன். த டிரைவிங் ஃபோர்ஸஸ் லவ், தட்ஸ் இட். எனிவே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ். அவர் வந்து நேரடியாக எல்லாமே மொத்த இண்டஸ்ட்ரியும் சொன்னார். அது எஸ்பெஷலி ஃபிலிமுக்கு அப்புறம் அந்த டிஜிட்டல் வந்ததுக்கு அப்புறம் இவங்க வந்து பிளானே இல்லாமல் எடுத்து தள்ளிக்கிட்டே இருக்கிறாங்க. அது வந்து இது கிடையாது, கல்யாண கேசட் மாதிரி இல்லை. அது எல்லாத்தையும் எடுத்து எல்லாத்தையும் பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கணுன்றதுக்கு, ஓகே. அதனால் தேவையானதை பிளான் பண்ணி எடுங்க. நீங்கள் என்ன தான் எழைச்சி எடுத்தாலும் அதை 3 வாட்டிக்கு மேலே பார்க்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் ஒரு ஆட் ஷூட்டை 50 வாட்டி 60 வாட்டிக்கு நாங்கள் அவ்வளோ பிளான் பண்ணுவோம். திரும்ப பார்க்குற விஷயத்துக்கு அவ்வளோ பிளான் பண்ணுவோம். நீங்களும் அந்த மாதிரி பிளான் பண்ணி பண்ணுங்க. அதுக்கு உதாரணம் மஞ்சுமல் பாய்ஸ். கரெக்டாக சொன்னார், மஞ்சுமல் பாய்ஸ் அதற்கு உதாரணம். ஒரு சப்ஜெக்ட், அந்த சப்ஜெக்டுக்கு என்ன வேணுமோ அதுக்கான செட்டு, எக்ஸிக்யூஷன்ஸ், அதுக்கான பிளான் எல்லாமே பக்காவாக பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி படம் பண்ணுங்கன்றார், வேற ஒன்றும் கிடையாது. மற்றபடி ஒரு வெற்றிமாறனையோ சங்கரையோ நேரடியாக தாக்கலை. ஆனால் ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரி எப்படி இயங்குதுன்றத ஒரு அனுபவசாலியாக அதை பகிர்ந்தார். அதை தான் அவங்க கூட நானும் பேசணும்னு நினச்சேன். அதை எழுதுறதுக்கு முன்னாடி அதை பேசிட்டேன். தட்ஸ் ஆல். உங்கள் கருத்துக்கள் எதாக இருந்தாலும் அதை பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. இன்னும் வேறொரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி. டாடா, பாய்.